எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெருசாக மார்க்கெட் பற்றியோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியோ எதுவுமே பேச போகிறதில்ல. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் நான் ஒரு 4-5 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. நான் போட்டிருக்க வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 950 பீப்புள் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றி. எனக்கு ஒரு டவுட் எப்போவுமே இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லேர்னிங் கர்வில் இருந்தேன். லேர்னிங் கர்வில் இருக்கும்போது நான் என்னென்ன படிச்சனோ என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணனோ அதை அப்படியே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சில்ல, நானும் நிறைய எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். இப்போ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ திரும்பவும் இந்த சேனலை ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரும் என் கூட இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். அவரும் என்ன மாதிரியே நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்காரு. அவர் என்னை விட பெட்டர் பர்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் லேர்னிங் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவர் இதில் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் என்னை விட பெட்டர் இன் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவரும் நானும் சேர்ந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு வீடியோ கூட என்னோடய சேனலில் அவரோடது நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரோபோ படத்தில் சொல்கிற மாதிரி தான் வெர்ஷன் 2.2 அப்டேட்டட் அந்த மாதிரி அந்த சேனல் எந்த மாதிரியான வீடியோஸ் இருக்கும்னா கம்ப்ளீட்டாக ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மைண்ட் செட் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆனால் அந்த சேனல் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இப்போது எப்படின்னா நாங்கள் ஒரு 3 கைண்ட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணலாம் இருக்கோம். ஒன்று நியூபி, உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நாங்கள் வீக்லி போடுற சீரீஸ் ஆஃப் வீடியோஸஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய லாஸ் இருக்குது, என்னால் பெருசாக சம்பாதிக்க முடியல அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிற பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா வீக்லி நாங்கள் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்போம். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிற எல்லா ட்ரேடுமே நீங்கள் எடுக்கும்போது ஃபைனலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு பூஸ்டப் பண்ணி எதுவுமே சொல்லலை. நாங்கள் ஒரு 2 வீக்ஸாக ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை போய் பாருங்கள். ப்ளஸ் அந்த அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி இந்த ஸ்டாக்கோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்க மார்க்கெட் பயங்கர நெகட்டிவில் தான் இருக்குது. இந்த நெகட்டிவ்லேயும் நாங்கள் சொன்ன ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கப்புறமா சேனலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் தம்ப்நெயிலையும் டேக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் நியூபியாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னால் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியல, ஆனால் எனக்கு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல. உங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் ப்ளஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னால் பெருசாக இந்த 3வது டாப்பிக்கை பேச முடியாது, ஆனால் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்குது. நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். லைவ் செஷன்ஸும் எடுக்கலான் இருக்கோம். லைவ் செஷன்ஸ்னால் ஆன்லைனில் சொல்கிறேன். ஆன்லைனில் இல்லைனா யூடியூப் லைவ், ஜூம் கனெக்ட், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த 2025 நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த சேனல் இல்லாமல் அந்த புதுசாக அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட கண்டினியூஷனாக இது பண்ணும்போது ஐ திங்க் அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ புது சேனல் ஃப்ரெஷ்ஷாக டே 1லேருந்து கிளியர் வீடியோஸ் ப்ளஸ் கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா புதுசாக வரவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் இந்த சேனலில் இருக்கிற இந்த பீப்புளும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் எண்ட் டு எண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த சேனலில் இருக்கும். ஸோ
நீங்கள் அந்த சேனல் பாருங்கள். பார்க்கும்போது நான் சொல்கிறது வந்து உண்மைன்றது உங்களுக்கு வந்து புரியும். ரெண்டாவது வந்து இந்த சேனல் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய இன்டென்ஷனே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து இருக்கோ, நான் என்ன ஃபேஸ் பண்ணனோ அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான் இந்த சேனலோட இன்டென்ஷன். ஸோ நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக அந்த நியூ சேனலில் நான் கவர் பண்ணுவேன். அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மேனேஜிங் ஃபண்ட்ஸ், ஹேண்டிலிங் ஆஃபீஸ் ரிலேட்டட் சேலஞ்சஸ், ஒரு லீடர்ஷிப் ரிலேட்டடான டாபிக்ஸ். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் ஏஐ வந்து நிறைய விஷயத்தை வந்து எடுத்துகிட்ருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. உண்மையிலே ஏஐனா என்ன, ப்ளஸ் வந்து இந்த பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ், அதுக்கப்புறமா டீம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எக்ஸல், பவர் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆஃபீஸ் ரிலேட்டடான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் வந்து டீகோட் பண்ணுவோம். ட்ரேடிங்கில் எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை விட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த ஆஃபீஸில் இருக்குது. எனக்கு 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி 2 ஸ்டார்ட் அப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடிங்கை விட எனக்கு handling business is very very easy. I am into this, so I am very confident. அதனால் அதை பற்றி என்னடா இவன் திடீர்னு ஃபினான்ஸ்லேருந்து இந்த மாதிரி டாபிக் பேசிகிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள், டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த 2 அப்டேட்டு தான் நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை நியூ சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் யூ வில் கெட் ஆல் த ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். Bye.